ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பிராத்மிக்கோட கொஷின் ஆன்சர், ஷார்ட் கொஷின் ஆன்சர் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பேஜ் நம்பர் 76 இருக்குது. ஓகே. प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. प्रश्नों क्वेश्चन, उत्तरना आंसर. एक एक वाक्य அப்படின்னா ஒரு சென்டென்ஸில், வாக்கியம்னா சென்டென்ஸில் லிக்கியனா எழுதுங்க. ஓகே. ஸோ கிஷான் கஹா ரஹதே ஹே. கிசான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிசான்னா ஃபார்மர்ஸ்ன்னு அர்த்தம், விவசாயின்னு அர்த்தம். கஹா அப்படின்னா எங்கன்னு அர்த்தம். ரஹதேஹே அப்படின்னா வசிக்கிறாங்கன்னு அர்த்தம். கிசான் கஹா ரஹதேஹே. விவசாயிகள் ஃபார்மர்ஸ் எங்க வசிக்கிறாங்க. கிசான் கான்வோன் மே ரஹதேஹே. கிசான் ஃபார்மர்ஸ், கான்வோன் அப்படின்னா வில்லேஜஸ்ன்னு அர்த்தம். வில்லேஜோட ப்ளூரல் ஃபார்ம். வில்லேஜஸ்ல ரஹதேஹே வசிக்கிறாங்க. கிசான் கான்வோன் மே ரஹதேஹே. மக்கான் பனனே வாலே. மக்கான்னா வீடுன்னு அர்த்தம். பனானே வாலே அப்படின்னா கட்டுறவங்கன்னு அர்த்தம். மக்கான் பனனே வாலேக்கோ கியா கஹதே ஹே. கியானா என்னன்னு அர்த்தம், கஹதே ஹே அப்படின்னா சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. மக்கான் பனானே வாலேக்கோ கியா கஹதே ஹே. வீடு கட்டுறவங்கள என்னன்னு சொல்றாங்க. மக்கான் பனானே வாலேக்கோ வீடு கட்டுறவங்கள ராஜ் கஹதே ஹே. ராஜ்னு சொல்றாங்க. மக்கான் பனானே வாலேக்கோ ராஜ் கஹதே ஹே. வீடு கட்டுறவங்கள ராஜ்னு சொல்றாங்க. படயி ஹமாரே லியே கியா பனாதே ஹே. படயி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்பெண்டர்ஸ்னு அர்த்தம். ஹமாரே லியே அப்படின்னா நமக்காக. கியானா என்ன. பனாதே ஹே அப்படின்னா பண்றாங்க, செய்யறாங்க, மேக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. படயி ஹமாரே லியே உபயோகி சீசேன் பனாதே ஹே. படயி அப்படின்னா கார்பெண்டர்ஸ், ஹமாரே லியே நமக்காக, உபயோகி சீசேன், சீஸ்னா திங்கு, சீசேன்றது ப்ளூரலு, உபயோகி அப்படின்னா யூஸ்ஃபுல்னு அர்த்தம். ஸோ உபயோகி சீசேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான திங்ஸு, பனாதே ஹே மேக் பண்ணுறாங்க. ஸோ கார்பெண்டர் நமக்காக யூஸ்ஃபுல்லான திங்ஸை மேக் பண்ணுறாங்க. சுலாஹா, சுலாஹானா வீவர்னு அர்த்தம். நெசவாளர்கள் இருக்காங்களே அவங்க. சுலாஹா கியா புன்தா ஹே. சுலாஹா வந்து கியானா என்ன, புன்தாஹே அப்படின்னா வீவ் பண்ணுறாங்க. வீவ்னா என்ன அர்த்தம்னா நெய்யறதுன்னு அர்த்தம். ஸோ நெசவாளர்கள் வந்து என்ன நெய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுலாஹா வீவர், கப்புடா புன்தாஹே. கப்புடானா க்ளோத்ஸு, புன்தாஹே அப்படின்னா வீவ் பண்ணுறாங்க, அதாவது அவங்க வந்து துணிகளை நெய்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. கோன் யாரு, ஆபுஷன் அப்படின்னா ஜுவல்லரி, பனாதே ஹே செய்கிறாங்க. யார் வந்து ஜுவல்லரி செய்கிறாங்க. சுனார், சுனார் அப்படின்னா கோல்டு ஸ்மித்ன்னு சொல்லுவாங்களே அவங்க. ஸோ கோல்டு ஸ்மித் வந்து ஆபூஷன் பனாதே ஹே, அவங்க வந்து ஜுவல்ஸ் பண்ணுறாங்க, ஜுவல்லரிஸ் பண்ணுறாங்க. செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 78 இருக்கு. சப்சே மகத்வபூரன் விட்டமின் கோன்சா ஹே. சப்சே எல்லாத்தை விட, மகத்வபூரன் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், விட்டமின் கோன்சா அப்படின்னா எதுன்னு அர்த்தம், ஹேனா இருக்கு. ஸோ எல்லாத்தை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விட்டமின் எது. सबसे महत्वपूर्ण विटामिन बी है. सबसे எல்லாத்தை விட महत्वपूर्ण மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விட்டமின் பி. விட்டமின் பி தான் எல்லாத்தை விட இம்பார்ட்டன்ட். विटामिन सी किन किन खाद पदार्थन से मिलता है. विटामिन सी கின் கின் காத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்தெந்த பொருட்கள்லேருந்து, ஓகே எந்தெந்த ஐட்டம்ஸ்லேருந்து, பதார்த்தம் சே மில்தாஹே. மில்தாஹே அப்படின்னா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, மில்தாஹேனா கிடைக்குது. ஸோ விட்டமின் சி எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து கிடைக்கிறது. காது பதார்த்தம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ், மில்தாஹே அப்படின்னா கிடைக்குதுன்னு அர்த்தம். விட்டமின் சி நிம்பு, ஆலு, ஹரி மிர்ச்சி ஆதி சே மில்தாஹே. ஸோ இதுலேருந்து கிடைக்குது பார்த்தீங்கன்னா நிம்பு லெமன், ஆலு பொட்டேட்டோ, ஹரி மிர்ச்சி அப்படின்னா க்ரீன் பொட்டேட்டோ, ஆதி சே இதுலேருந்து மில்தாஹே கிடைக்குது. ஸோ இதுலேருந்து ஆதிசேனா இது எல்லாத்துலேருந்தும் கிடைக்குது, மில்தாஹேனா கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு தூப் சே கோன்சா விட்டமின் மில்தாஹே. தூப்னா சூரிய ஒளின்னு சொல்லுவாங்க இல்லையா, சன்லைட், அது தூப் சே சன்லைட்லேருந்து, கோன்சா எந்த விட்டமின் மில்தாஹே. ஸோ சூரிய ஒளிலேருந்து என்ன விட்டமின் கிடைக்குது, மில்தாஹே கிடைக்குது. தூப் சே விட்டமின் டி காஃபி மில்தாஹே. धूप से சன்லைட்லேருந்து விட்டமின் டி காஃபி மில்தாஹே. காஃபினா போதுமான அளவுக்கு, மில்தாஹே கிடைக்குது, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கைல்ரி, கைல்ரினா கலோரின்னு சொல்லுவாங்க, அது கைல்ரி கிசே கஹத்தே ஹே. கலோரின்றதை எப்படி சொல்கிறாங்க, கிசே எப்படி கஹத்தே ஹே எப்படி சொல்கிறாங்க. ஆஹா சக்தி, அதாவது ஆஹா சக்தினா ஃபுட் எனர்ஜின்னு சொல்லலாம் இல்லையா, அது ஆஹா சக்திக்கோ கைல்ரி கஹத்தே ஹே.
ஃபுட் எனர்ஜியை நம்ம கலோரின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெசன் 3 பேஜ் நம்பர் 81 இருக்குது. கன்னியாகுமரி லெசன். கன்னியாகுமரி கஹா ஹே, கன்னியாகுமரி கஹா ஹே, கஹானா எங்கே, ஹேனா இருக்குது. கன்னியாகுமரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரி பாரத் கே தக்ஷினி சோர் பர் ஹே, தக்ஷினி சோர் பர் ஹே. சோர் அப்படின்னா ஓரம்னு அர்த்தம், கார்னர்னு அர்த்தம். தக்ஷின் அப்படின்னா சவுத்துன்னு அர்த்தம். ஸோ கன்னியாகுமரி பாரத் கி, கன்னியாகுமரி இந்தியாவுடைய சவுத் கார்னரில் இருக்குது. தக்ஷினி பர் தக்ஷினி சோர் பர் அப்படின்னா சவுத் கார்னரில் ஹேனா இருக்குது. ஸோ வந்து இந்தியாவுடைய சவுத் கார்னரில் இருக்குது. ஓகே, கன்னியாகுமரி கா புராணா நாம் கியா ஹே, கன்னியாகுமரியுடைய புராணா அப்படின்னா ஓல்டு, நாம்னா நேம், கியானா என்ன. ஸோ கன்னியாகுமரியுடைய ஓல்டு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி கா புராணா நாம் நாஞ்சில் நாடு ஹே. ஸோ கன்னியாகுமரியுடைய புராணா நாம் ஓல்டு பேரு நாஞ்சில் நாடு. ஓகே, नेक्स्ट कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है. கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் கித்தனை சமுத்திரோன் அப்படின்னா எத்தனை சீஸ், சமுத்திரம் அப்படின்னா சீஸ், கித்தனை சமுத்திரோன் எத்தனை கடல்கள், சங்கம் ஹோத்தா ஹே, சங்கம்னா மீட்டிங் பாயிண்ட், மீட் ஆகுது. கன்னியாகுமரி மே 3 சமுத்திரோன் கா சங்கம் ஹோத்தா ஹே. கன்னியாகுமரியில் 3 சமுத்திரோன் 3 கடல்கள், 3 கடல்கள் சங்கம் ஹோதா ஹே மீட் ஆகுது. 3 கடல்கள் வந்து கன்னியாகுமரியில் மீட் ஆகுது. कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं. ஸோ அந்த கன்னியாகுமரியில் பூர்ணிமா கே தின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் மூன் டேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஃபுல் மூன் டேல. ஷாம்கோ ஈவினிங், ஏக் ஹி சமை அப்படின்னா அட் அ டைமில், ஒரே டைமில். ஹம் கியா கியா தேக் சக்தே ஹே, ஹம் நம்ம, கியா கியா என்னென்ன, தேக் சக்தே ஹே பார்க்க முடியும். கன்னியாகுமரியில் ஃபுல் மூன் டே அப்போ ஈவினிங் அட் அ டைமில் நம்மளால் என்னென்ன பார்க்க முடியும். कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम चंद्रोदय और सूर्यास्त देख सकते हैं. ஓகே, அதாவது கன்னியாகுமரியில் பூர்ணிமா கே தின் ஃபுல் மூன் டேல, ஷாம் கோ ஈவினிங், ஏக் ஹி சமயமே ஒரே டைமில், ஹம் நம்ம சந்திரோதய் சூரியோசத். சந்திரோதய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்செட்டுன்னு அர்த்தம். ஸோ சூரியசத் அப்படின்னா சன் போய் மறையுது இல்லையா, அது. சந்திரோதய் அப்படின்னா மூணு வந்து ரைஸ் ஆகுது இல்லையா, அது. ஸோ சூரிய சூரியம் அஷ்டமனம் ஆகுறதையும் சந்திரன் மேலே எழும்புறதையும் பார்க்க முடியுது. தேக் சக்தே ஹே பார்க்க முடியுது. அதாவது சன்செட்டையும் மூன் ரைஸையும் ஒரே டைமில் பார்க்க முடியுது. கன்னியாகுமரி கா சமுத்திர தக் பர் கிஸ்கா மந்திர் ஹே. இப்போ கன்னியாகுமரிக்கு சமுத்திர தக் அப்படின்னா, அதாவது சமுத்திர தக் அப்படின்னா பீச்லன்னு அர்த்தம், சமுத்திரம்னா பீச். பர் கிஸ்கா மந்திர் ஹே, யாருடைய கோயில் இருக்குது, மந்திர்னா கோயில், கிஸ்கானா யாரோட. அதாவது பீச் ஓரமாக கன்னியாகுமரியில் யாருடைய கோயில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு சமுத்திர தக் பர் தேவி கன்னியாகுமரி கா மந்திர் ஹே. கன்னியாகுமரிக்கு சமுத்திர தக் பர், அதாவது கன்னியாகுமரி பீச் ஓரத்தில் தேவி கன்னியாகுமரியோடைய மந்திர் இருக்கு. தேவி கன்னியாகுமரி கா மந்திர் ஹே, தேவி கன்னியாகுமரியோட மந்திர் இருக்கு. லெசன் 4 பேஜ் நம்பர் 84 இருக்கு. ஸ்கூல் கா மகான் கைசா ஹே. ஸ்கூல் கா அப்படின்னா ஸ்கூலோட, மகான் அப்படின்னா பில்டிங்னு அர்த்தம். கைசா ஹே அப்படின்னா எப்படி இருந்தது, கைசானா எப்படி, கைசா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் கா மகான் பகுத் படா ஹே. ஸ்கூல் கா மகான் அப்படின்னா ஸ்கூலுடைய பில்டிங், பகுத் ரொம்ப, படா ஹே பெருசாக இருக்குது. ஓகே, படானா பெருசா, பகுத்னா ரொம்ப. இப்போ ஸ்கூலுடைய பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்கூல் கே பீச்சே கியா ஹே. ஸ்கூலுக்கு பின்னாடி, பீச்சேனா பின்னாடி, கியானா என்ன, ஹேனா இருக்குது. ஸ்கூலுக்கு பின்னாடி என்ன இருக்குது. ஸ்கூல் கே பீச்சே கியா ஹே. ஸ்கூல் கே பீச்சே ஸ்கூலுக்கு பின்னாடி ஏக் படா மைதான் ஹே. ஏக்னா ஒரு, படானா பெரிய, மைதான் அப்படின்னா கிரவுண்டு. ஸ்கூல் கே பீச்சே ஏக் படா மைதான் ஹே. ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. ஸ்கூல் மே படாயி கித்தனை பஜே ஷுரு ஹோத்தி ஹே. ஸ்கூல் மே படாயி, ஸ்கூல் மே அப்படின்னா ஸ்கூல்ல, படாயி அப்படின்னா படிக்கிறவங்க, கித்தனை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு, ஷுரு அப்படின்னா ஸ்டார்ட், ஹோத்தி ஹேனா பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூலில் படிக்கிறவங்க எத்தனை மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் மே படாயி 10 பஜே ஷுரு ஹோத்தி ஹே. ஸ்கூல் மே படாயி ஸ்கூலில் படிக்கிறவங்க 10 பஜே 10 மணிக்கு
शुरू होती है படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க शुरू होती है ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே छात्र मैदान में कब खेलते हैं छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மைதான் மே அப்படின்னா கிரவுண்டில் கப்னா எப்போ खेलते हैं அப்படின்னா விளையாடுறாங்க छात्र मैदान में कब खेलते हैं स्टूडेंट्स வந்து கிரவுண்டில் எப்போ விளையாடுறாங்க छात्र मैदान में शाम को खेलते हैं स्टूडेंट्स मैदान में ग्राउंडिல் ஷாம் கோ அப்படின்னா ஈவினிங் கேள்தே ஹே விளையாடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் விளையாடுறாங்க கிரவுண்டில் छात्र कितने बजे घर जाते हैं छात्र स्टूडेंट्स कितने बजे எத்தனை மணிக்கு घर வீடு जाते हैं போகிறாங்க छात्र कितने बजे घर जाते हैं स्टूडेंट्स எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க छात्र शाम को 6 बजे घर जाते हैं छात्र शाम को स्टूडेंट्स ஈவினிங் 4 बजे 4 बजेனா 6 மணி 6 மணிக்கு घर जाते हैं வீட்டுக்கு போகிறாங்க लेसन 5 पेज नंबर 87 இருக்கு कुत्ते के बारे में 3 वाक्य लिखिए कुत्तेना डॉग कुत्ते के बारे में ना பத்தி நாய் பற்றி 3 வாக்கிய 3 சென்டென்ஸ் லிக்கியே எழுதுங்க இது ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஒவ்வொரு மார்க்கு இப்போ ஃபஸ்ட்டு வரையும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு 4 லெசன் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் இப்போ பார்க்குறது எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸ் ஓகே 3 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு 4ல் எனி 3 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க கடைசி 3 லெசன்ஸ் இருக்கு இல்லையா 5 6 7ல் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க कुत्ते के बारे में 3 वाक्य लिखिए ஸோ நாய் பற்றி 3 சென்டென்ஸ் எழுதுங்க குத்தா பஃபாதார் ஜான்வர் ஹே பஃபாதர் அப்படின்னா நன்றியுள்ள லாயல் அப்படின்னு அர்த்தம் பஃபாதார் ஜான்வர் ஹே ஒரு டாக் வந்து ஒரு லாயலான அனிமல் நன்றியுள்ள அனிமல் வஹ் கர்கே ரக்வாலி கர்த்தா ஹே அதாவது வஹ் கர்கே ரக்குவாலினா டேக் கேர் பண்ணிக்கிறது காட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அது வந்து வீட்டை பார்க்குது கர்கே ரக்குவாலி கர்த்தா ஹே அது வீட்டை பார்த்துக்குது குத்தா நயி ஆத்மிக்கோ தேக்கர் மோங்குதா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரி இப்போ என்ன பண்ண குத்தா நைய ஆத்மினா புது புது மனுஷங்க இருக்காங்க இல்லையா புதுசான மனுஷங்களை பார்த்தா தேக்கர் பார்த்துட்டு போங்க்தா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே பார்க்கிங் அர்த்தம் ஓகே ஸோ குத்தா பஃபாதர் ஜான்வர் ஹே குத்தா நன்றியுள்ள அனிமல் நாய் வந்து நன்றியுள்ள அனிமல் வஹ் கர்கே ரக்வாலி கர்த்தா ஹே அது வீட்டை டேக் கேர் பண்ணிக்குது குத்தா நைய ஆத்மிக்கோ தேக்கர் போங்க்தா ஹே அது புது மனுஷங்களை பார்த்துட்டு போய் குறைக்குது காய்கே பாரேமே 3 வாக்கிய லிக்கியே காய்னா மாட்டை பற்றி 3 சென்டென்ஸ் எழுதுங்க காய் படி சீதி சாதி ஹோதி ஹே சீதி சாதி அப்படின்னா சிம்பிளான அர்த்தம் ஓகே மாடு ஒரு சிம்பிளான அனிமல் வஹ் ஹம்கோ தூத் தேத்தி ஹே வஹ் அது ஹம்கோ நமக்கு தூத் பால் देती है கொடுக்குது वह हमको दूध देती है அது நமக்கு பால் கொடுக்குது गाय का दूध मीठा और पुष्टिकर होता है गाय का दूध மாட்டுடைய பால் மிட்டா அப்படின்னா ஸ்வீட்டான और நெக்ஸ்ட் புஷ்டிகர் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தான நியூட்ரிஷான ஹோத்தா ஹே அதாவது மாட்டுடைய பால் வந்து இனிப்பாகவும் இருக்குது நியூட்ரிஷன் நிறைஞ்சதாகவும் இருக்குது गाय बड़ी सीधा सादी होती है वह हमको दूध देती है गाय का दूध मिठा और पुष्टिकर होता है அதாவது வந்து காய் ஒரு சிம்பிளான அனிமல் அது நமக்கு பால் கொடுக்குது அந்த பால் இனிப்பாகவும் நியூட்ரிஷன் நிறைஞ்சதாகவும் இருக்குது கோடே சே क्या क्या फायदे होते हैं கோடே அப்படின்னா குதிரையிலேருந்து क्या என்னென்ன ஃபாய்தே யூஸ் ஹோத்தி ஹே கிடைக்குது ஸோ குதிரையிலேருந்து என்னென்ன யூசஸ் கிடைக்குது பெனிஃபிட் கிடைக்குது கோடா காடி கீஞ்ச்தா ஹே கோடா அப்படின்னா குதிரை காடி அப்படின்னா வண்டி கீஞ்ச்தா அப்படின்னா இழுக்குது கோடா காடி கீஞ்ச்தா ஹே குதிரை வண்டிகள் இழுக்குது ஹம் உஸ்பர் சவாரி கர்த்தே ஹே ஹம் நம்ம உஸ்பர் அது மேலே சவாரி கர்த்தே ஹே சவாரி செய்கிறோம் புராணே சமயமே கோடி லடாயுமே கம் ஆத்தே தே புராணே சமய் அப்படின்னா ஓல்டன் டைம் ஏன்ஷியன் டைமில் கோடே அப்படின்னா குதிரை லடாயுமே காம் ஆத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா லடாயி அப்படின்னா ஃபைட்டுன்னு அர்த்தம் வாருன்னு அர்த்தம் காம் ஆத்தே அப்படின்னா யூஸ் ஆச்சு அதாவது அந்த காலத்தில் வந்து குதிரை வந்து சண்டை போடுறதுக்கு வார்லலாம் யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க கோடா காடி கீஞ்ச்தா ஹே சரி ஹார்ஸ் வந்து வண்டி இழுக்குது ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹே நம்ம அது மேலே சவாரி பண்ணுறோம் புராணே சமயமே கோடே லடாயுமே காம் ஆத்தே அந்த காலகட்டத்தில்
குதிரைகள் வார்ல யூஸ் ஆச்சு. हाथी के बारे में 3 वाक्य लिखिए. யானையை பத்தி 3 சென்டென்ஸ் எழுதுங்க. हाथी जानवरों में बड़ा है. हाथी யானை, जानवरों में जानवरों விலங்குகள் அனிமல்ஸ்லயே, बड़ा है பெருசானது. उसके एक लंबी सूंड होती है. उसके அதுக்கு एक लंबी ஒரு நீளமான, सूंड होती है ட்ரங்க் இருக்கு. इससे वह बारी से बारी चीज उठाता है. इससे இதுலேருந்து, இது மூலமா, அந்த ட்ரங்க் மூலமா, वह அது, बारी से बारी ஹெவியான, चीज उठाता है சீஸ்னா திங்ஸ், उठाता हैனா எடுக்குது, லிஃப்ட் பண்ணுது. ஓகே, इससे ஓகே. हाथी जानवरों में बड़ा है. யானை வந்து அனிமல்ஸ்லேயே ரொம்ப பெருசு. उसके एक लंबी सूंड होती है. அதுக்கு ஒரு நீளமான ட்ரங்க் இருக்கு. इससे वह बारी से बारी चीज उठाता है. இதுலேருந்து நம்ம ரொம்ப ஹெவியான திங்ஸையும் லிஃப்ட் பண்ணுறது, அதாவது அது ட்ரங்க் யூஸ் பண்ணி ஹெவியான திங்ஸையும் லிஃப்ட் பண்ணுது. 6 பேஜ் நம்பர் 91 இருக்கு. नई बाजार में कहाँ कहाँ कौन कौन सी दुकानें हैं. नई बाजार அப்படின்னா நியூ மார்க்கெட். நியூ மார்க்கெட்ல கஹா கஹா எங்கெங்க, கோன் கோன் சி எந்தெந்த, துக்கானே ஹே கடை இருக்கு. புது மார்க்கெட்ல எங்கெங்க கடைகள் இருக்கு, எங்கெங்க என்னென்ன கடை இருக்கு. நயி பஜார் மே கிரானே கே துக்கானேன். நயி பஜார் மே அப்படின்னா புது மார்க்கெட்ல, கிரானே கே துக்கானேன், கிரானே அப்படின்னா அர்த்தம்னா கிராசரின்னு அர்த்தம். கிரானே கே துக்கான் அப்படின்னா கிராசரி ஸ்டோர். சாவல் கே துக்கானே ஹே, சாவல்னா அரிசி கடை இருக்கு. ஓகே, நயி பஜார் மே கிரானே கே துக்கானேன், சாவல் கே துக்கானேன் ஹே. நயி பஜார் நியூ மார்க்கெட்ல கிராசரி ஷாப்பும் சாவல் அரிசி ரைஸ் ஸ்டோர்ஸும் இருக்குது, அதாவது அரிசி கடையும் இருக்குது. ஓகே, सामने की कतार में, सामने की कतार में, सामनेना फ्रंट, कतारना रो, फ्रंट रोल, सामने की कतार में फ्रंट रोल सब्जी की दुकानें है. फ्रंट रोल सब्जी அப்படின்னா வெஜிடபிள்ஸ், सब्जी की दुकानें அப்படின்னா வெஜிடபிள் கடை இருக்குது, வெஜிடபிள் ஷாப்ஸ் இருக்கு. पीछे की कतार में, पीछेனா பின்னாடி, கத்தார்னு ஒரு, ஸோ பேக் சைடு ரோல, பேக் ரோல சாபூன் கப்படே கே துக்கானன் பி ஹே. சாபூன் அப்படின்னா சோப்பு இருக்கு இல்லையா, சோப்பு. கப்படே கே துக்கான் அப்படின்னா கிளாத் ஸ்டோர்ஸ், அதுவும் இருக்குது. ஓகே, नई बाजार में किराने के दुकानें चावल की दुकानें है. सामने की कतार में सब्जी की दुकानें है. पीछे की कतार में साबुन कपड़े की दुकानें भी है. ஸோ நை பஜாரில் என்ன இருக்குது, கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது, ரைஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது, அதோட ஃப்ரண்ட் ரோவில் வெஜிடபிள் ஸ்டோர் இருக்குது, அதோட பேக் சைடு ரோலில் சோப் அண்ட் क्लॉथ ஸ்டோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு कपड़े की दुकानों में क्या क्या चीज़ें मिलते हैं. कपड़े அப்படின்னா துணி, कपड़े के दुकानों में அப்படின்னா துணி கடையில், क्या क्या என்னென்ன, चीज़ அப்படின்னா திங்ஸ், मिलते हैं கிடைக்கும். சாரி கடையில் என்னென்ன திங்ஸ் கிடைக்கும். कपड़े के दुकानों में सारी कड़ेल कई तरह की सलवार कमीज और पतलून की कपड़े, कई प्रकार की साड़ियाँ मिलते हैं. ஸோ கப்படே கே துக்கான் மே அப்படின்னா சாரி கடையில், கை தர அப்படின்னா நிறைய வகையான, சல்வார் கமீஸ் ஆர் பத்லூன் கி கப்படே. சல்வார் கமீஸ் அப்படின்னா சுடிதார்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுடிதாரு பேண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதெல்லாம் கிடைக்குது. சல்வார் சூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு கமீஸ் அவுர் பத்லூன் கி கப்படே அப்படின்னா எடுத்தோம்னா, கமீஸ் அப்படின்னா எடுத்தோம்னா ஷர்ட்னு சொல்லுவோம், அது. பத்லூன் அப்படின்னா ட்ரௌசர் பேண்ட்டுன்னு சொல்லணும், அது. ஸோ கை பிரகார் கி சாடியான, பிரகார் கி சாடியான அப்படின்னா ஃபேமஸான சாரீஸ்ன்னு, சாடியாங்கன்னா சாரீஸ், பிரகார்னா ஃபேமஸ். ஸோ என்ன கிடைக்குது, நிறைய வகையான சல்வார் சூட் கிடைக்குது, நெக்ஸ்ட்டு பேண்ட்ஸ் கிடைக்குது, வெரைட்டிஸான சாரீஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ दुकान में कई तरह की सलवार कमीज और पतलून की कपड़े என்ன கிடைக்குது, கை தரக்கி பல வகையான, சல்வார் சுடிதார், கமீஸ் அப்படின்னா சூட், और पतलून அப்படின்னா பேண்ட், அது கிடைக்குது. கை பிரகார் கி சாடியா, நல்ல ஃபேமஸான சாரீஸ் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு दूसरी मंजिल की दुकानें और कपड़े की दुकानन के बारे में लिखिए. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, दूसरी मंजिल அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர்னு அர்த்தம். செகண்ட் ஃப்ளோர் கடை பற்றியும் அண்ட் கப்படே கே துக்கான், அதாவது கப்படே அப்படின்னா கிளாத் ஸ்டோர்ஸ்னு அர்த்தம், துணி கடை பற்றியும் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோர் பற்றியும், செகண்ட் ஃப்ளோர் கடை பற்றியும் சாரீஸ் கடை பற்றியும் எழுத சொல்லியிருக்காங்க. दूसरे मंजिल की दुकान में செகண்ட் ஃப்ளோர் கடையில், செகண்ட் ஃப்ளோர் ஷாப்ஸில் दवाई बर्तन चप्पल
चप्पल जूती ஆதி மில்தே ஹே. அதாவது என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவாயி அப்படின்னா மெடிசன்ஸ்னு அர்த்தம், பர்த்தன் அப்படின்னா பாத்திரம்னு அர்த்தம். ஓகே, சப்பல் அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ் போடுறோம் இல்லையா அது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஷூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது. ஓகே, ஸோ என்னென்ன கிடைக்குது, செகண்ட் ஃப்ளோர் கடையில் என்ன கிடைக்குது, மெடிசன்ஸ் கிடைக்குது, பாத்திரம் யுட்டென்சில்ஸ் கிடைக்குது, ஸ்லிப்பர்ஸ் கிடைக்குது, ஷூஸ்லாம் கிடைக்குது. ஓகே, ஆதி இது எல்லாமே மில்தே ஹே கிடைக்குது. ओके, नेक्स्ट स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलते हैं. ஸ்கூல் கே பச்சன் கேலியனா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்காக, கேலி அப்படின்னா காகஸ் பேப்பர், நோட் புக் அண்ட் புஸ்தகம் மில்தே ஹே. நோட் புக் கிடைக்குது, பேப்பர் கிடைக்குது அண்ட் புஸ்தகம் அதாவது புக்ஸும் கிடைக்குது. கப்படைக்கு துக்கான் மே, அதாவது கப்படை அப்படின்னா துணி நடத்தும், துக்கான் மே அப்படின்னா கடையில் நடத்தும். ஓகே, ஹத் கர் தே और खादी की कपड़े भी है. कपड़े के दुकान में அப்படின்னா क्लोथ ஸ்டோரில். நெக்ஸ்ட் ஹத் கர்தே और खादी के कपड़े भी है. ஹத் கர்தி அப்படின்னா ஹேண்ட்லூம்னு சொல்லுவாங்களா, கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்களா, கையால் பண்ணதுன்னு சொல்லுவாங்க அது. நெக்ஸ்ட் காதி அப்படின்னா காதி கிளாத்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த வெள்ளை துணி மாதிரி இருக்கும் இல்லையா, காட்டன் அது. ஸோ அந்த மாதிரி துணிகளும் கிடைக்குது. ஸோ அந்த என்ன கிடைக்குது, क्लॉथ ஸ்டோரில் என்ன கிடைக்குது, ஹேண்ட்லூம் क्लॉथ्ஸும் இருக்குது, காடி கிளாத்ஸும் கிடைக்குது. यहाँ कई तरह की सलवार कमीज और साड़ियाँ मिलते हैं. यहाँ இங்க கை தரக்கி நிறைய வகையான சல்வார் கமீஸ் அண்ட் சாரீஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸு, யுட்டென்சில்ஸு, சப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் கிடைக்குது. ஸ்கூல் பச்சன் அதாவது ஸ்கூல் கிட்ஸ்க்காக என்ன கிடைக்குதுன்னா பேப்பரு, நோட் புக் அண்ட் புஸ்தகம், அதுக்கு புக்ஸ் கிடைக்குது. அப்புறம் கிளாத் ஸ்டோரில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் க்ளோத்ஸ் கிடைக்குது, காடி க்ளோத்ஸ் கிடைக்குது, நெக்ஸ்ட் சல்வார் சூட்ஸ் அண்ட் சாரீஸ்லாம் கிடைக்குது. ஓகே, இப்போ லெசன் 7 கடைசி லெசன் பேஜ் நம்பர் 94 இருக்கு. காந்திஜி கே மா பாப் और புத்ரோன் கே நாம் லிக்கியே. காந்திஜியோட அம்மா அப்பா அண்ட் அவங்களோட சன் பேர் எழுத சொல்கிறாங்க. ஓகே, मोहनदास गांधी के पिता का नाम करमचंद गांधी और माता का नाम पुतली बाई है. ஸோ மோகன்தாஸ் காந்திஜியோடைய ஃபாதர் நேம் என்ன, பிதா கா நாம் அப்படின்னா ஃபாதரோட நேம், கரம்சந்த் காந்தி அண்ட் மாதா கா நாம் அம்மாவுடைய பேர் புத்லி பாயி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட பேர், ஓகே, அப்பா பேர் என்ன கரம்சந்த் காந்தி, அம்மாவுடைய பேர் புத்லி பாய். ஓகே, நெக்ஸ்ட் மோகன்தாஸ் காந்திக்கு 4 புத்திர ஹே. மோகன்தாஸ் காந்திக்கு 4 மகன்கள். ஓகே, அவங்க யார், அவங்க ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி और தேவதாஸ் காந்தி ஹே. ஸோ அவங்க 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी एंड देवदास गांधी. ओके, गांधी जी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ. गांधी जी को दक्षिण अफ्रीका அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கியா என்ன அனுபவ் ஹுவா, அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஓகே, காந்திஜிக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. गांधी अफ्रीका में वकालत करने गई. காந்திஜி ஆஃப்ரிக்காவில் வக்காலத் கர்னே கை அப்படின்னா லா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, வக்காலத் கர்னே அப்படின்னா லா ப்ராக்டிஸ். ஸோ வக்காலத் கர்னே கை அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் லா ப்ராக்டிஸ் பண்ணார். ஓகே, உன்கோ பாரதியோன் பர் ஹோ ரஹி விதுபாவ் கா சாப்னா கர்னா படா. ஸோ உன்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்கோ அவருக்கு வஹா அங்கே, உன்கோ அவருக்கு என்ன பண்ணார்னா இந்த பாரதியோன் பர்னா இந்தியன்ஸ் மேலே, ரஹி விதுபாவ் கா சாம்பனா அப்படின்னா எடுத்தோன்னா வேரியேஷன், அதாவது டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்கள்ல, நிற வேறுபாடு அந்த மாதிரிலாம் வேறுபாடு பார்ப்பாங்களா அது. ஓகே, கர்னா படனா பட வேண்டி நேர்ந்தது, அதாவது வந்து இந்தியன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், அதாவது பார்ஷியாலிட்டிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ண நேரிட்டது. ஓகே, நெக்ஸ்ட் महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक ठहरे. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में, ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் கப் சே கப் தக் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும், எப்போலேருந்து எப்போ வரைக்கும், டஹரே தங்குனாரு. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 फरवरी 20 से 30 तक टहरे. அதாவது இந்த சபாவில் அவர் வந்து என்ன பண்ணார்னா வருஷம் 1947 ஜனவரி 20லேருந்து 30 வரைக்கும், ஸோ 30 வரைக்கும் 30 தக் டஹரே தங்குனாரு. नेक्स्ट कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बनी.
கோன்சி கட்டுனா அப்படின்னா கோன்சி அப்படின்னா எந்த, கட்டுனா அப்படின்னா இன்சிடென்ட். காந்திஜிக்கு ஜீவன்மே காந்திஜியோட லைஃப்ல ஜீவன்மே லைஃப்ல மகத்வபூரன் மோட்பனி அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. மகத்வபூரன் இம்பார்ட்டன்ட், மோட்பனி இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. दक्षिण अफ्रीका में அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் ரயில் மே ட்ரெயினில் ஜாத்தே சமய் போன போது உன்கே பாஸ் அவர்கிட்ட பிரதம் ஸ்ரீனி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ரெயினில் அவர் போனப்போ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनको दूसरी श्रेणी में டாக்கர் பைட்னே கேலியே கஹா. ஃபிர்பி இருந்த போதிலும் டிக்கெட் கலெக்டர் இருக்கார் இல்லையா, உன்கோ அவருக்கு திஸ்ரி ஸ்ரீனிமே நேமெல்லாம் திஸ்ரி அப்படின்னா தேர்டுன்னு அர்த்தம். திஸ்ரி ஸ்ரீனிமே அப்படின்னா தேர்ட் கிளாஸில் டாக்கர் பைட்னே கேலியே கஹா. பைட்னே கேலியா தேர்ட் கிளாஸில் உட்கார்றதுக்காக கேலியே கஹா சொன்னார். தேர்ட் கிளாஸில் உட்கார்றதுக்காக சொன்னார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கியோங்கி அப்படின்னா ஏன்னா வே பாரதி தே அப்படின்னா இந்தியன் அப்படின்றதுக்காக காரணம். பாரதி தே அப்படின்னா இந்தியன்றதுக்காக. கியோங்கி அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஓகே. யஹ் घटना उनके जीवन में तक महत्वपूर्ण मोड़ बन गए. यह घटना இந்த இன்சிடென்ட் உன்கே ஜீவன் மே அவருடைய லைஃப்பில் ஏக் ஒரு மகத்துவபூரன் மோட் பன் கை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. அதாவது ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. இருந்தாலுமே அந்த டிக்கெட் கலெக்டர் அதெல்லாம் பார்க்காம அவர் போய் தேர்ட் கிளாஸ் சீட்டில் உட்கார சொல்லி சொன்னார். ஸோ ஏன்ற பார்த்தோம்னா அவர் வந்து இந்தியன்ற காரணத்துக்காக. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் டோட்டலாக 7 லெசன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிறது இந்த 1 word சப்ஸ்டியூஷன் கொஷின்ஸ், ஷார்ட் கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். கடைசி இருக்க 5, 6, 7 லெசனில் 5 and 6 மட்டும் படிச்சுக்கோங்க. அதில் இருக்க நீங்கள் 3 word யூஸ் பண்ணி எழுதக்கூடிய சென்டென்ஸை எழுதிடலாம். இது வந்து 3 mark கொஷின்ஸ்.